யாரு கையெழுத்து போட்டு வாங்கினா? நான் தான் வாங்கினேன். என்ன இது பென்டிரைவ்? இதுக்கு பேரு தான் பென்டிரைவா? சின்னையா கிட்டே இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. அத லேப்டாப்ல போட்டு படம்லாம் பாப்பாரு. படமா? ஆமா, இதுக்குள்ளயும் ஏதாவது படம் தான் இருக்கும். டிவில போட்டு பார்த்தா என்ன படம்னு தெரிஞ்சிடும்ல. உனக்கு இத டிவில போட தெரியுமா? ஓ தெரியுமே. டிவி சைடுல கார்டு மாதிரி இருக்கும். அக்கா, துர்கா விவரமா தான் இருக்கா. சரி, நீ இதை எடுத்து டிவில போடு. போடு போ. ரிமோட்டுங்க, அந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணுங்க. எங்க இந்த ரிமோட்? ஏண்டி இவளை வச்சுக்கிட்டு டிவியை ஆன் பண்ணிட்டு இருக்க? அதுல என்ன கருமம் இருக்கோ யாருக்கு தெரியும்? இவளை அனுப்பி விட்டுட்டு ஆன் பண்ணுவோம். என்ன டிவி போடுங்க, உள்ள என்ன படம் இருக்குன்னு பார்க்கலாம். துர்கா, படத்தை அப்புறம் பார்க்கலாம். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. எங்க 2 பேருக்கும் போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்படியா? சரி, இப்பவே போய் டீ போட்டு கொண்டு வரேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தை போடணும், சரியா? போ. காவிரி, சீக்கிரமா ஆன் பண்ணு. என்னக்கா இது? இது எப்படி? என்னால இதை நம்பவே முடியலக்கா. அவ வராடி. அவ மட்டும் பார்த்தானா கொடியே கெட்டுடும். நீ டிவி ஆஃப் பண்ணு. ரிமோட் எங்க போட்டு தொலைச்ச? அக்கா, எங்க இருக்கு ரிமோட்? எங்க வந்துற போறோம்? என்ன? டீ லைட்டா போடணுமா ஸ்ட்ராங்கா போடணுமா? ஏன், எங்களுக்கு எப்படி டீ போட்டா பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு? எப்படியாவது போட்டு எடுத்துட்டு வா போ. என்ன படத்தை போட்டுட்டீங்களா? என்ன படம்? ஏய், அதெல்லாம் ஒன்னும் படம் இல்ல. அது அர்ஜுன் சத்யா கல்யாண வீடியோ. கல்யாண வீடியோவா? எனக்கு அவங்க கல்யாண வீடியோவை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துட்டு வரவா? முதல்ல டீயை போட்டு கொண்டு வா, அப்புறம் வீடியோ எல்லாம் பார்க்கலாம். இப்ப நீ போறியா இல்லையா? போறேன். ஆனா அவங்க கல்யாண வீடியோவை எனக்கு முதல்ல இருந்து காட்டணும், சரியா? சரி, போ. ஆமா, ஏய், என்ன? டீ லைட்டா போடட்டுமா ஸ்ட்ராங்கா போடட்டுமா? அத சொல்லவே இல்லையே. ஐயோ, எப்படியாவது போட்டு தொலை. போ போமா. நிக்காதானே சொல்றல. ரொம்ப தான் திட்டுறீங்க. கல்யாண வீடியோ தானே, வேற ஏதாவது பாக்குறீங்களா? ஏன் பார்க்க விடாம தடுக்கிறீங்க? போடி. போறேன். ஏய்,
முதல்ல டிவி ஆஃப் பண்ணி தொலைடி. ஐயோ ரிமோட்ட காணோம். கையில தானே வச்சிருந்த, அதுக்குள்ள எங்க போட்டு தொலைச்ச? ஐயோ தேடல, எங்க போட்டேன். நல்லா தேடு. எங்க இங்க பாரு, தெரியல. இங்க இருக்கு பாரு. இந்தா ஆஃப் பண்ணு சீக்கிரம். ஏண்டி, ஒரு டிவி ஆஃப் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? சரியான ரோதனடி உன்னோட. அவள அனுப்புறதுக்குள்ள என் உசிரே போயிடுச்சு. ஐயோ நான் என்னக்கா பண்றது? அவ திடீர்னு வந்தது, எனக்கு கைய ஓடல காலு ஓடல. என்னக்கா இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? உடனே பெரியவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபோன் பண்ணு. போன் அது வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. அடி போடி, நீ வேற தேடுக்கா. இந்தா இவ வேற எல்லாத்தையும் எங்க எங்கேயாவது போட்டு வச்சிருவா. எடுத்துட்டு போனத அப்படியே கொண்டு வந்துட்டேன். பத்திரமா லாக்கர்ல வச்சிருங்க. அப்புறம் பெரியய்யா என்ன காரை விட்டு இறங்கி டயர்ல காத்து இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. கல்ல கட்டி குளத்துல போட்ட மாதிரி இருந்துச்சு. அகிலா, பெரியவரே, நான் காவேரி பேசுறேன். சொல்லு காவேரி. இப்ப எங்க இருக்கீங்க? மாந்தோப்புல இருக்க. என்ன விஷயம்? நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம்னு சொல்லாம வான்னா என்ன அர்த்தம்? ஐயோ பெரியவரே, குடியே முழுகி போற அளவுக்கு சமாச்சாரம் போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். நீ அகிலா கிட்ட போன கொடு. ஏங்க, நானும் இங்கதான் இருக்கேன். காவேரி சொல்றது சரிதான். போன்ல சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு என்னையே கேப்பீங்க. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஏய், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். நான் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத? விஷயம் என்னன்னு தெரியாம வீடு வந்து சேர்ற வரைக்கும் நான் டென்ஷனாவே வரணுமா? ஐயோ, எங்க நிலைமையையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சொல்ல வார்த்தை வரலங்க. பெரியவரே, நீங்க கிளம்பி வாங்க. சொல்ல கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கீங்க. வந்து தொலைகிற வை. இது வேற என்னக்கா பண்றது இப்போ? தெரியலையே. கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது. ஏய், என்னடா வண்டிய? ஏய் துர்கா, ஏன் இப்படி ஓடி வர? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, அந்த பென்டிரைவ் இருக்குல்ல, பென்டிரைவ், அதுல உங்க கல்யாண வீடியோ ஆல்பமா வந்திருக்கு. ஏன் கல்யாண வீடியோவா? என்ன துர்கா வளர்ற? ஐயோ ஆமாக்கா, அதான் பெரியத்த அவங்க ரூம்ல அந்த பென்டிரைவ் இருக்கு. அத நான் தான் டிவில போட்டு விட்டேன். என்ன டீ கொண்டு வான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் வீடியோ பாக்குறாங்க. நீங்க வந்தீங்கன்னா என்னையும் உள்ள விடுவாங்க. வரீங்களா? இல்ல துர்கா, அந்த பென்டிரைவ்ல வேற ஏதாவது இருக்கும். நீ புரியாம சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. பெரியய்யா பேருக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. அத நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன். அப்புறம் அந்த கவரை பெரியத்த கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அந்த கவர்ல தான் பென்டிரைவ் இருந்துச்சு. அத டிவில மாட்டி விட்டேனா, படத்தை போடுறதுக்கு முன்னாடியே பெரியத்த அண்ணன் டீ போட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டேன். அங்க போயிட்டு டீ லைட்டா போடணுமா ஸ்ட்ராங்கா போடணுமான்னு ஒரு சந்தேகம். திரும்பி ரூமுக்கு போனேனா பெரியத்த என்ன உள்ளே விடல. என்னன்னு கேட்டா, அந்த பென்டிரைவ்ல உங்க கல்யாண வீடியோ இருக்கு, டீ போட்டு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்றாங்க. இப்போ டீ போட்டு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க.
எனக்கு உங்க கல்யாண வீடியோவை அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போ இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என் கூட வந்தீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வரீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, பென்ட்ரைவ் கொரியர்ல வந்துச்சுன்னு சொன்னியே, அத யாரு அனுப்பியிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். வேற யாரு? உங்க போட்டோகிராஃபரா தான் இருக்கும். அந்த பழைய பிரிண்ட புது பிரிண்டா போட்டு அனுப்பியிருப்பாரோ என்னமோ. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? கல்யாண வீடியோ இல்லாம வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா துர்கா, ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. அப்படின்னா நீங்க வந்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. வரலன்னா விடமாட்ட போல இருக்கே. ஆமா, உங்க கல்யாண வீடியோவை பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. ஏன்னா அப்ப கொஞ்சம் ஒல்லியா இருந்திருப்பீங்க. அடிப்பாவி. சரி சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க ரெடியா இருங்க, நம்ம போறோம். என் செல்லம், வரட்டா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, நானும் ஒரு வேலையா வெளியில இருந்தேன். காவேரி ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, அதான் வந்தேன். என்னையும் தான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். இங்க வந்து என்னன்னு கேட்டா அப்பா வரட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்பயாவது சொல்லுங்க, என்ன விஷயத்த சொல்லாம வா வான்னு டார்ச்சர் பண்ணீங்கல்ல? இத பாருங்க, நீங்க சொல்ல போற விஷயம் மட்டும் சாதாரணமா இருந்துச்சு, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க. உங்க பேருக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. துர்கா தான் அதை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு பென்டிரைவ் இருந்துச்சு. பென் டிரைவா? பென் டிரைவா? அதுல என்ன இருக்குன்னு டிவில போட்டா அதுல என்ன தெரிஞ்சது? நீங்களே பாருங்க, அந்த வீடியோவை போடு. அண்ணே, உங்களுக்கு இந்த விஷயத்த யாருன்னு சொன்னது? அந்த சந்திரன். சந்திரனா? ஆமாண்டா. ஹலோ, யார் பேசுறது? ஐயா, நான் சந்திரா பேசுறேங்க. சொல்லு சந்திரா. ஐயா, நம்ம கோடவுன்ல இருந்த ரூம்ல புதுசா பொட்டி பொட்டியா இருந்துச்சியா. என்ன பொட்டின்னு திறந்து பார்த்தா எல்லாம் போதை பொருள் இல்லையா? என்ன சொல்ற? ஆமாங்கய்யா. நம்ம கம்பெனிக்குள்ள எப்படி? இது எல்லாமே நம்ம குமார் பண்ற வேலை தானங்கய்யா. யாரும் இல்லாத நேரத்துல பொட்டியெல்லாம் நிரப்பி வச்சிருக்கான் ஐயா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுயா. என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் ஐயா. ஐயா, நான் வேணா நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? டேய் சந்திரா, சொல்லுங்கய்யா. அவசரப்படாத. போலீஸுக்கு போனா என் பேரு கெட்டுரும். சந்திரா, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். நான் வர்ற வரைக்கும் மேனேஜர் குமார்கிட்ட கூட நீ பேச வேண்டாம். சரிங்கய்யா. நான் போலீஸ்ட்ட போகலங்கய்யா. ஆனா நீங்க சீக்கிரமா வந்துருங்கய்யா. வரேன், வை.
என்னென்ன இப்படி ஆயிடுச்சு? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜமீன் குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய அசிங்கம். தெரிஞ்சாதானடா என்னென்ன சொல்றீங்க? என் கூடவே இருக்க. இது கூடவா உனக்கு இன்னும் புரியல? ஜமீனுக்கு ஒரு களங்கம் வருதுன்னா அதுக்கு காரணமானவங்களை என்ன பண்ணுவோம்? அண்ணே, இருந்தாலும் இத்தனை வருஷமா நமக்காக வேலை பார்த்தவன் நல்ல விசுவாசினே. விசுவாசிதான், ஆனா நல்லவனா இருக்கானே. ஒருத்தன் நல்ல விசுவாசியா இருக்கலாம், ஆனா ஒரு விசுவாசி நல்லவனா இருக்க கூடாது. அவனால நமக்கு என்னைக்குமே ஆபத்து தான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வா. எங்க நமக்கு எதுக்குங்க பெரிய இடத்து பொல்லாப்பு? நீங்க இதுல தேவையில்லாம தலையிடுறீங்கன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், எதுக்கு பயப்படுற? நம்ம ஜமீன் ஐயா ஃபேக்டரியில இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. அது நமக்கு தெரிஞ்சு சொல்லாம இருக்க முடியுமா? இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ஐயாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். இப்பெல்லாம் காலேஜ் பசங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் பசங்களுக்கே போதை பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கலாமா? அதான் ஜமீன் ஐயா கிட்டே சொல்லிட்டேன். ஜமீன் ஐயா இப்போ வந்துகிட்டு இருக்காருல, நம்ம மேனேஜர் என்ன செய்யறாருன்னு மட்டும் பாரு. அண்ணே, அங்க பாருங்க. அண்ணே, கூட அவன் பொண்டாட்டியும் இருக்காளே. சனிப்போனம் தனியா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்றோம்? அண்ணே, உள்ள தச்சியா இருப்பா போல இருக்கே. விடுற, பூமியோட பாரத்தை குறைப்போம். வா. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சந்திரா, ஏ, ஐயா வந்துட்டாரு. ஐயா, ஐயா, இங்க பாருங்கய்யா. மேனேஜர் குமார் என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. கோடன்ல இருக்க ரூம் முழுக்க அடுக்கி வச்சிருக்கான் ஐயா. இந்த போதை பொருளை வித்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாரையும் சீரழிக்கிறான் ஐயா. அவனை சும்மா விடாதீங்கயா, தூக்கல தொங்க விடுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, போலீஸ் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து எரிக்க சொல்லிடலாம். ஐயா, ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, போலீஸை கூப்பிடுங்கய்யா, இப்பவே கூப்பிடுங்கய்யா. என்னய்யா யோசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. ஐயா, பெரிய இடத்து பொல்லாப்பு வேண்டான்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? ஜமீன் ஐயா ஜமீன் ஐயான்னு உயிரை விட்டீங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தானே பயந்தாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சவர இப்படி பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? ஐயா, ஏயா இப்படி பண்ணீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? போதை மருந்த கொண்டு வந்து வைக்க சொன்னதே நான் தான்டா. என்னையா சொல்றீங்க? ஆமாடா. டேய், இந்த ஃபேக்டரி எல்லாம் சும்மாடா. நிஜமா நடத்துற வியாபாரமே போதைப் பொருள் விக்கிறது தான்டா. ஐயா,
இதெல்லாம் பாவம் இல்லையா? ஆ? பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தா இப்படி நான் ஜமீன் கெத்தோட சுத்த முடியுமாடா? எப்படி 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 தூக்குல போடணுமா? அப்படின்னா என்னதாண்டா போடணும்? குடோன்ல பாத்தியே, அதோட மதிப்பு எத்தனை கோடின்னு தெரியுமாடா உனக்கு? போலீஸ்ல கொடுத்து எரிச்சிடலான்னு சொல்ற? அப்படி பார்த்தா உன்னை கொண்டு தாண்டா நான் எரிக்க போறேன். உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சாட்சிக்கு உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயா வேலையா அவளை ஒண்ணு பண்ணாதீங்கய்யா. ஐயா இந்த விஷயத்தை நாங்க யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டோம் ஐயா. ஐயா கல்யாணி, நீங்க போயிரு கல்யாணி. கிளம்பி போயிரு கல்யாணி. குழந்தைமா புள்ளைய காப்பாத்து கல்யாணி. சொன்ன கேளு கல்யாணி, நம்ம குழந்தைய காப்பாத்து கல்யாணி. ஐயோ கல்யாணி, கல்யாணி. ஐயோ கடவுளே, கல்யாணி. ஐயா கல்யாணி, எப்படியாவது நம்ம குழந்தைய காப்பாது கல்யாணி. பாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? இப்பவே போறேன்டா. ஊரு முழுக்க உங்களை பத்தி சொல்றேன்டா. அண்ணே போறானே போறானே. எங்கடா போயிட போறா? அவ யார்கிட்டயும் போய் சொல்ல முடியாதுடா. வாடா. இந்த பக்கம் தானே.
ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கானே. ஏய் எங்க போனா என்னடா, நம்ம பார்வையில இருந்து தப்ப முடியாதுடா. வாடா. முடியலையே. அம்மா. முடியல. தப்புச்சா ஓட பாக்குற? என்னடி சொன்ன? என்ன பத்தி ஊருக்குள்ள சொல்லுவியா? இல்ல, என்ன விட்டுருங்க. இப்ப சொல்லு பார்க்கலாம். சாவடி. உன் புருஷன் ஃபேக்டரி சீலிங்ல ஏறி வேலை பார்க்கறப்ப தவறி கீழே விழுந்து செத்துட்டான். அவன் செத்த விஷயம் கேள்விப்பட்டு தலை தெறிக்க ஓடி வந்த அவன் பொண்டாட்டி கால் தவறி கீழே விழுந்து கல்லுல தலை அடிபட்டு செத்துட்டான். எப்படி கதை? நான் சொல்ல போற கதையை ஊர் ஜனம் நம்புங்கள? நீங்க சொன்னா நம்பாதான் என்ன? பிள்ளைக்காகவாது விட்டுருங்க. செத்துட்டான்னு நினைச்சா இன்னும் உசுர் இருக்குடா. இருக்க கூடாத. அண்ணே, ஏதோ வண்டி வர சத்தம் கேக்குதுண்ணே. வாடா போய் வாங்கண்ணே. ஐயோ, புள்ளதாச்சி பொண்ணு இப்படி அடிபட்டு கிடக்குறாளே. ஐயோ, அடிபட்டு கிடக்குது. கடவுளே, மாசமா வேற இருக்காளே. கிடக்குது. ஐயோ, தூக்குமா. ஐயோ, தூக்குமா. எந்திரிமா. என்னாச்சுன்னு தெரியலையே. புள்ளதாச்சி புள்ளைக்கு அடிபட்டாச்சு போல இருக்கு. தூக்கு ஹாஸ்பிடல் போணும். தூக்குங்க. அண்ணே, உங்களை பத்தி சொல்லிடுவாளோ? என்ன நடக்குதுன்னு பாப்போம். நாமளும் போய் பாப்போம். வா. எடுறாக்காரன். அண்ணே, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, குழந்தை தப்பிச்சிருச்சு போல. ஐயா, இங்க பாருங்கய்யா, பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஐயா, மகராசி குழந்தைய பெத்து போட்டு செத்து போயிட்டாங்கய்யா. பாவம். ஆமாங்கய்யா, உயிர் போயிடுச்சு. அதுக்காகவே உயிரை கையில பிடிச்சிருந்தா போல. என்ன பண்ணலாங்கய்யா? நம்ம என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? வாடா போலாம்.
சொல்லாதடா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்யா. வணக்கம் என்னங்க? ஐயா. நம்ம கம்பெனில வேலை பார்க்குற சந்திரனோட பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்கய்யா. அவளோட குழந்தை தான்யா இது. இந்த பக்கம் எதுக்கு வந்தா? அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்கய்யா. அடடா, சந்திரன் பொண்டாட்டியா செத்து போயிட்டா. ஃபேக்டரி சீலிங்ல இருந்து விழுந்து இவ புருஷனும் செத்து போயிட்டான். ஐயோ, என்னங்கய்யா சொல்றீங்க? ஐயோ கடவுளே. விஷயம் கேள்விப்பட்டு தலைதறிக்க ஓடி வந்திருப்பா. வந்த வேகத்துல கீழே விழுந்து அடிபட்டு செத்துருப்பா. என்ன கொடுமையா இது? பச்சை புள்ளைய தவிக்க விட்டு அப்ப அத்தா 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்களே. நாம என்ன பண்ண முடியும்? சரி, சந்திரனோட உறவுக்காரங்க கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் கொண்டு போக வேண்டாம். இவளையும் ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு வாங்க, அங்கேயே நல்லடக்கம் பண்ணிடலாம். சரிங்கய்யா. சரியா? நல்லதுங்கய்யா. வாங்கய்யா. வாங்க. துர்காவோட அக்கா மாமாவை கொன்னு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சினிமாவுல தான் ஆளுங்களை நடிக்க வச்சு ஷூட் பண்ணி வீடியோ எடுப்பாங்க. ஆனா நிஜத்துல நடந்த கொலைய யார் வீடியோ எடுத்திருப்பாங்க? இல்ல, நாங்க 2 பேரையும் கொலை பண்ண போறோம், வீடியோ எடுங்கன்னு நீங்க யாரையாவது எடுக்க வச்சீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? சந்திரனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ற பதட்டத்துல நானும் அண்ணனும் ஃபேக்டரிக்கு போனோம். ஒரு அரை மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல எப்படி ஆளை செட் பண்ணி எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அப்படியே எடுத்தாலும் எவன்கிட்டயாவது கொடுத்துட்டா வருவோம். ஆனா சித்தப்பா, இந்த வீடியோவை யாரோ ஆக்ஷன் கட் சொல்லி எடுத்த மாதிரியே இருக்கே. ஆனா இத்தனை வருஷம் ஆச்சு, இதையே அனுப்பியிருக்காங்க. ஒண்ணுமே புரியலையா சித்தப்பா? யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க, அதை அனுப்பி வச்சுட்டாங்க. இதை அனுப்புனது யாரு, அனுப்புனதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏங்க, துர்காவை கொன்னுட்டோம்னு நினைச்சோம், உசுரோட வந்து நின்னா. நாம் அவளுக்கு பண்ணதுக்கு அவ நம்மள பழி தீக்கிறா. இப்போ இந்த வீடியோ வேற. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. இந்த கொலையால பாதிக்கப்பட்டவங்க துர்காவும் கௌரியும் தான். இந்த வீடியோவை அனுப்பி நம்மளை பயமுறுத்தி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க தான் செய்யணும். ஏற்கனவே துர்கா விஷயம் புரியாத புதிரா இருக்கு. கௌரியும் சின்ன பொண்ணு, அவளை பெத்து போட்டுட்டு தான் அவங்க அம்மாக்காரியே செத்தா. அவளோட அப்பா அம்மா எப்படி செத்தாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால கௌரி இந்த காரியத்தை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, இந்த பென்டிரைவ் எப்படி வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சுன்னு அந்த துர்கா தான் கொண்டு வந்து கொடுத்தா. துர்கா கொடுத்தாளா? நல்ல வேலை பெரியவரே, அவளை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ பிளே பண்ணல. அப்பா, அவ பாத்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? ஊரே கூப்பிட்டு ஒப்பாரி வச்சிருப்பா. கொரியர்ல வந்தத அசோக்கோ சத்யாவோ வாங்கி பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
ஆதாரத்தை அவங்களே போலீஸ் கிட்ட கொடுத்து உங்களை சிக்க வச்சிருப்பாங்க. சேச்சே, இப்ப எதுக்கு சலசலன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது தலை போற பிரச்சனை. இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த பென்டிரைவ் அனுப்புனது யாரு, எதுக்கு அனுப்புனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஆமாங்க, இத அனுப்புனவங்க யாரோ பெரிய பிளானோட தாங்க அனுப்பி இருக்கணும். இவ வேற யாரு? வீணாதா கால் பண்றா. அவளுக்கு நேரங்காலமே தெரியாதா? நாம இங்க என்ன பிரச்சனையில் இருக்கோம்? சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அப்படித்தான் நந்தினி வந்தப்போ கால் பண்ணிட்டே இருந்தா. கவரி, முதல்ல காலை கட் பண்ணு. இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. ஐயோ, மறுபடியும் யாருன்னு தெரியலையே. யாரா இருந்தா என்ன? டேய் அர்ஜுன், அப்பா கதவு தர. சரிப்பா. என்ன சத்யா? கொரியர்ல பென்ட்ரைவ் வந்துச்சா? நம்மளோட கல்யாண ஆல்பத்தை அத்தைங்க 2 பேரும் பார்த்தாங்களா? துர்கா வந்து சொன்னா. ஆமாமா, நான் தான் சொன்னேன். இப்படி என்னதான் பண்றது இவள? கல்யாண வீடியோவை இவங்களும் பாப்பாங்கல்ல, அதான் கூட்டிட்டு வந்தா. வர வர இவளுக்கு ரொம்ப குளிர் விட்டுருச்சுடி. கொஞ்சம் கூட பயமே இல்ல. ஆமாக்கா. சரி சரி, டீ எல்லாம் சூடா இருக்கு, எடுத்துக்கோங்க. அங்க கூட ஃபர்ஸ்ட். குடிங்க குடிங்க. எடுத்துக்கோங்க. பெரியய்யா, உங்களுக்கு ஸ்பெஷல் டீ சூடா. பெரியத்த எடுத்துக்கோங்க. அது சூடா இருக்கு, குடிங்க, ஜிவ்வுன்னு இருக்கும். எனக்கு வேணாம். குடிங்க குடிங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஓ, என்கிட்ட 2 டீ தான் கேட்டீங்க, எப்படி 5 டீ கொண்டு வந்தேன்னு பாக்குறீங்களா? அது பெரியய்யா வரும்போது பார்த்தேன், ரொம்ப சூடா. ரொம்ப கோவமா வந்தாரு, அதான் அத்தனை பேருக்கும் சூட டீயை போட்டு எடுத்துட்டு வந்தேன். வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டீங்களா? கொஞ்சம் பொறுத்திருந்தீங்கன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து பார்த்திருப்போம். பரவாயில்ல, அந்த பென்ட்ரைவ் கொடுங்க, நாங்க அத இவங்க ரூம்ல டிவி இருக்குல்ல, அதுல போட்டு பாத்துக்கிறோம். என்னங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கல்யாண வீடியோவை யாருங்க அனுப்புனது? கல்யாண வீடியோ நீ சொன்னா நம்பிட்டு வந்துருவியா? இது வேற விஷயம். என்ன விஷயம்? அது வந்து புதுசா மால் கட்ட போறதா ஒரு பிளான் இருக்குல்ல. இன்ஜினியர் அதுக்கான டிசைனை 3D டைமென்ஷன்ல வீடியோவா அனுப்பிச்சிருக்காரு. மாலா? அதெல்லாம் சொன்னா இவளுக்கு புரியாது. அதனாலதான் அம்மா நம்ம கல்யாண வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. இவளும் உங்ககிட்ட வந்து உளறி இருக்கா. இப்ப யாரு நம்ம கல்யாண வீடியோ அனுப்ப போறாங்க? நீயாவது யோசிக்க வேணாமா? இங்க சீரியஸா டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நீ கிளம்பு. துர்கா, நீ டீ கொடுத்துடல, கிளம்பு. சத்யா, கூட்டு போய்வல. துர்கா, கல்யாண வீடியோ இல்லையா? வா போலாம். சரி, மால்னா என்ன?
நிறைய கடைங்க, தியேட்டர், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் மால். அதாவது ஷாப்பிங் மால். ஓ, அத நம்ம சொந்தமா கட்டுறோமா? அந்த டிசைன்லாம் வந்திருக்கா? நாமளும் அதை பார்க்கலாம்ல. ஏங்க கொஞ்சம் அந்த டிவியை போடுங்களேன், நாங்களும் பார்க்கறோம். சொன்னா கேளு துர்கா, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் படிக்காதவ, எனக்கு புரியாது. ஆனா இவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு புரியும்ல. இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏ துர்கா, இங்க பெரியவர் நின்னு பேசிட்டு இருக்காரு. உனக்கு இங்க டிவி போட்டு காட்டுறதுக்குலாம் நேரம் இல்ல. சத்யா, அத்தை, இவதான் லூஸ் மாதிரி நின்னு பேசிட்டு இருக்கானா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. சரி துர்கா. சரி சரி போறோம். அதுக்காக எதுக்கு இப்படி திட்டுறீங்க? வாங்குக்கா போலாம். ஆமா, டீ சூடு போதுமா? இவ ஒருத்தி. இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க, நல்லா சூடு பண்ணி கொண்டு வரேன். இருக்கிற சூடு போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னமோ எல்லாரும் கோவமா இருக்கீங்க. எதுக்குன்னு தான் தெரியல. வாங்க போலாம். படுத்து எடுக்கிறாங்க. அசோக்காக தான் பாக்குறேன். இல்லனா இந்நேரம் அவ கண்ணம் படுத்து இருக்கும். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆவற? அவதான் போயிட்டார்ல. விஷயத்துக்கு வருவோம். ஆமா, கொரியர் வந்த கவர்ல ஃப்ரம் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? அக்கா, அது எங்க வச்சீங்க? இத பாருங்க. அம்சவன் தெளிவா தான் அனுப்பிச்சிருக்கான். பொதுவா இந்த மாதிரி வீடியோவை அனுப்புறவன் பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது டிமாண்ட் பண்ணுவான். அப்படி எதுவுமே காணுமே. இந்த நேரத்துல துர்காவா தான் இருக்கும். அவளை என்ன பண்ண? காவேரி, இந்த நேரத்துல தான் நாம அமைதியா இருக்கணும். கோபத்துல ஏதாவது உளர்ன விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? அர்ஜுன், போய் கதவு தர. ஓ, என்ன இப்ப என்ன வேணும் உனக்கு? உங்க சித்தப்பாக்கு போன் வந்துச்சு. யாரோ ரொம்ப நேரமா கால் அடிக்கிறாங்க. கிரு கிருன்னு அந்த இடமே அதிருது. அப்படி யாரு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் பேசுங்க. கொடுத்துட்டல, கிளம்பு. போறேன். சித்தப்பா, ஏதோ புது நம்பரா இருக்கு. பேசு. ஹலோ ஹலோ, பென்ட்ரைவ் அனுப்புனே, வீடியோ చూసావా? ஏய், யார் நீ? இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? నేనెవరని ముఖ్యం కాదు, నేను చెప్పే మ్యాటరే ముఖ్యం. ஏய், யாருன்னு சொல்லு. ஜனா, என்னாச்சு? அண்ணே, யாரோ ஒரு லேடி யாருன்னு சொல்லாம மிரட்டுறா. ஸ்பீக்கர்ல போடு. ఎలా ఉన్నారా?
எனக்கு என்ன ராஜா மாதிரி இருக்க, நீ யாருன்னு சொல்லு. చెప్తాను మొదల విషయత పేసిరువో నీకు సెండ్ చేసింది ఒక్క కాపీ మాత్రమే. అలా నా దగ్గర 1000 కాపీ ఉంది. ఏంటి எவ்வளோ யோசிச்சாலும் నేను ఎవరని తెలియటం లేదా? என்ன பத்தி தெரியறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஏய், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ யாரு? உனக்கு எப்படி அந்த வீடியோ கிடைச்சது? இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக எனக்கு அனுப்பியிருக்க? உனக்கு என்னடி வேணும்? అబ్బబ్బబ్బబ్బబ్బా, నీ కత్తిర కత్తికి నా ఫోన్ సూడాగుது. ఒక్క కేள்வி అడిగితే బదులు చెప్పొచ్చు, 9 கேள்வி அடிக்கிட்டு எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன்? சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ఒకే பதில் చెప్పనా? என்ன சொல்லு. இப்போல இருந்து 1 மணி நேரம் నేను నీకు టైం ఇస్తాను. அதுக்குள்ள 5 கோடி ரூபாయలు நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு வரணும். 5 கோடியா? 5 கோடியா? அண்ணா, என்னது 5 கோடியா? ఇదికే షాక్ అని ఎప్పుడు ఆవిడప్పన్ ఇంకా చాలా ఉంది, తర్వాత చెప్తానులే. ఇప్పుడు వాట్సాప్ లో లొకేషన్ పంపిస్తాను. ஏய், என்ன விளையாடுறியா நீ? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி 5 கோடி கேக்குற? ఆవిడప్పన్, నువ్వు నీ తమ్ముడు 2 కొల చేశారు. ఈ వీడియోని పోలీస్ కి కొడతా అన్నా తమ్ముడు 2 పేరుకి 14 వర్షం కన్ఫర్మ్ జైలే. அண்ணா, సరే ఓకే, నీకు ఒక ఆప్షన్ తరటుమా? 5 కోడియా 14 వర్షమా? నువ్వే డిసైడ్ చేసుకొని చెప్పు. నీకు 1 నిమిషమే టైం. యువర్ టైం స్టార్ట్స్ నౌ. அண்ணா, 5 கோடின்னு சொல்லிடுனே ப்ளீஸ்ண்ணே. టైం అయిపోయింది. ఇప్పుడు చాయిస్ என்னோடது. 5 கோடிని எனக்கு 1 மணி நேரத்துல கொடுத்தே ஆகணும். ஐயோ, என்ன இது? ఆవిడప్పన్, ఈ 5 కోడి కూడా అడ్వాన్సే. அட்வான்ஸா? என்னது అడ్వాన్సా? అవును, 1 நிமிஷம் டைம் இச்சானு. அப்படியே பதில் చెప్పుంటే డీల్ 5 கோடியோட முடிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணட்டும் ஆவிடப்பன்? ஏய், இந்த கண்டிஷனை நீ முன்னாடியே சொல்லலையே. அந்த யோசனை உன் அப்பனுக்கே இல்ல. பாவம், நீ என்ன பண்ணுவ அர்ஜுன்? என் குரலை வச்சு நான் யாருன்னு சொல்றா? இவ யாரா இருக்கும்? ஆவிடப்பன், சீரியஸா பேசும்போது எதுக்கு காமெடி பீஸ பேச விடுற? நீ விஷயத்துக்கு வா. ఓకే, నేను సెండ్ చేసిన లొకేషన్ కి జనా కిట్ట పనత கொடுத்து அனுப்பு. 1 గంటే టైం కూడా யாரு வரக்கூடாது. ఇంకొక ముఖ్యమైన విషయం, புத்திசாலித்தனமா யோசிக்கிறன்னு உன் கிரிமினல் புத்தியை காட்டக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிற 1000 காப்பியில 1 மாத்திரம் ఉంచుకొని மிச்சத்தை சென்னையில இருக்கிற பத்திரிக்கை, மீடியா, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்குமே அனுப்பிடுவேன். அர்த்தమైందా? ఒక్క గంటలో పనతోడ జన అంగ వరణం. ஏய், ஹலோ 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 அண்ணா, ஏய், ச்சே. அண்ணா, ஏய், இதெல்லாம் யாரா பண்றா? போன்ல பேசுனது யாரா? தெரியலண்ணே. இந்த மாதிரி குரலை நான் கேட்டதே இல்லடா. என்னங்க நீங்க? எங்களை கோவப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே கோவப்படுறீங்க. ஒரு காரியத்தை கவனமா பண்ணணும். எவ்வளவு ஒருத்தி வீடியோ எடுத்து அனுப்புற அளவுக்கு எப்படி அலட்சியமா இருந்தீங்க? சரி, தலையை கொடுத்தாச்சு.
சேதாரம் இல்லாம வெளியில வந்தாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க. நம்ம கிட்ட 1000 கோடி சொத்து இருக்கலாம். அதுக்காக 1 மணி நேரத்துல எப்படி 5 கோடி ரெடி பண்ண முடியும்? எப்படியா இருந்தாலும் ரெடி பண்ணி தான் ஆகணும். இல்லனா போலீஸ்க்கு போவேன்னு மிரட்டுறாளே. பெரியவரே, என்ன பண்ண போறீங்க? காவேரி, இப்ப பணம் பிரச்சனை இல்ல. வேற ஒரு விஷயத்துக்காக 5 கோடி ரூபாய் கொண்டு வந்து லாக்கர்ல வச்சிருக்கேன். அத வச்சத பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி கரெக்டா 5 கோடி ரூபாய் கேக்குறாள. சரி, அவ கொடுத்த டைம் போய்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த பண்றேன். என்னப்பா, பணத்தை கொடுக்கலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்லடா, ஜனா பணத்தை எடுத்துட்டு போவான். அத வாங்க அவ அங்க வருவா. ஆனா கொண்டு போற பணத்தை ஜனா திரும்ப எடுத்துட்டு வந்துருவான். பணத்தை வாங்க வந்தவ அங்கேயே செத்து பணமா கிடப்பாடா. என்னது, இன்னொரு கொலையா? என்னக்கா இது? நமக்கு இதெல்லாம் புதுசா? நம்ம தலைய காப்பாத்திக்கணும்னா அடுத்தவன் தலைய எடுத்தாதான் முடியும். பெரியவரே, நீங்க பண்றது நல்ல ஐடியா. ஏய், நல்ல ஐடியாவா? ஸ்பாட்டுக்கு அவ என்னதான் வர சொல்லிருக்கா? அண்ணனுக்கு மேல அவ யோசிக்க மாட்டாளா? பணத்தை பறிச்சுட்டு அவ என்ன போட்டு தள்ளிட்டா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? இப்பயே சொல்லு. ஆமால ஜனா, அது எப்படி சொல்ல முடியும்? பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன், பண்ணிட்டு நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு பலிகடா நான் தானா? என்ன நடக்க போதோ? சரி, நான் போயிட்டு லாக்கர்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பண்றது? ஐயோ அக்கா, அகிலா! ஐயோ, பெரியவர் குரல் மாதிரி கேக்குது. பெரியப்பா குரல் தானே? ஆமா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி கத்துனாரு. வா போய் பாப்போம். பெரிய மாமா சத்தம் மாதிரி இருக்கு. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி வரேன். ஐயோ ஐயோ, ஏங்க, என்னங்க இது? பெரியவரே, ஏன் இப்படி கத்துறீங்க? அப்பா, அக்கா, அம்மா என்னமாச்சு? என்னாச்சு? அம்மா சொல்லுங்கம்மா.
அக்கா என்னக்கா இது? என்ன பெரியவரே, உள்ள 5 கோடி ரூபா இருக்குன்னு சொன்னீங்க. 5 ரூபா காயின் தான் இருக்கு, அதுவும் நட்ட குத்தலா இருக்கு. அது எப்படி காசு நட்டு குத்தலா நிக்கும்? டேய், இப்ப அதுவா முக்கியம்? அண்ணே, உள்ள இருந்த 5 கோடி ரூபாய் என்னாச்சுன்னு? அதான்டா எனக்கும் புரியல. 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு 5 ரூபாயை யார் வச்சிருப்பா? தம்பி, பெரிய மாமா அலறி கத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. எங்க இருக்காரு அவரு? இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு. அவங்க ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு எதுக்கு வந்தாரு? அது பணத்தை வைக்கவோ எடுக்கவோ வந்திருப்பாரு. வாங்க நாம போய் பாப்போம். சரி வாங்க. அண்ணே, லாக்கரோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எப்படின்னு உள்ள வச்ச பணம் எப்படி மிஸ் ஆகும்? அதானே, உங்களை தாண்டி வேற யார் பணத்தை எடுத்திருப்பா? ஏங்க, பணத்தை லாக்கர்ல தான் வச்சீங்களா இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டு இங்க வச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், என்னடி என்னையும் பையன் மாதிரி நினைச்சிட்டியா? கொடுக்காத ஃபைல கொடுத்ததா சொல்லி துர்காட்ட அசிங்கப்பட்டானே. இந்த லாக்கரை வேற யாராலையும் திறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கிற பணம் எப்படி காணாம போயிருக்கும்? பெரியப்பா, என்னாச்சு பெரியப்பா? ஏன் அப்படி கத்துனீங்க? டேய் அசோக், 5 கோடி ரூபாய் பணம். அது ஒண்ணு இல்லடா அசோக். 5 கோடி ரூபாய் பணத்தை இந்த லாக்கர்ல வைக்கலாமா இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அகிலா லாக்கர்ல வைக்கலாம்னு சொன்னா, அதுக்கு அர்ஜுன் எதுக்குப்பா வீட்டுல வைக்கிறீங்க, லாக்கர்ல சேஃபா இருக்காது, பேங்க்ல டெபாசிட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே பேங்க்லயே டெபாசிட் பண்ணிருங்க. அப்போ எதுக்கு பெரியய்யா அப்படி கத்துனீங்க? என்னமோ லாக்கர்ல வச்ச பணம் காணாம போன மாதிரி. ஆமா மாமா, உங்க சத்தம் கேட்டுதான் நாங்க 4 பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரோம். எதுக்காக அப்படி சத்தம் போட்டீங்க மாமா? பெரியப்பா, பெரியப்பா என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது அது ஒண்ணு இல்லடா. வேகமா டோரை திறந்து உள்ள வந்தனா காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அடி பலமா பெரியய்யா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. உள்ள ஊமக்காயெல்லாம் இருக்கும். இதுலலாம் அலட்சியமா இருக்க கூடாது. அப்புறமா ரூமுக்கு கூட்டிட்டு போய் தைலம் தேய்ச்சி விடுங்க, இல்லனா ரத்தம் கொட்டிரும். ஆமா மாமா, துர்கா சொல்றது சரிதான். பெயின் இருந்தா சொல்லுங்க, இன்ஜெக்ஷன் ஒன்னு போட்டுடுறேன். போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? பெரியய்யாவே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு இன்ஜெக்ஷன் விட்டுலாம். அப்புறம் சின்னையா சொன்ன மாதிரி 5 கோடிய எதுக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு? சின்னையா பேங்குக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாரு. பணத்தை அவர்கிட்ட கொடுத்து விட்டுருங்க, அவரு பேங்க்ல கட்டிடுவார்ல. என்ன சின்னையா? ஆமா பெரியப்பா, நான் பேங்க்குக்கு தான் போறேன். உங்க அக்கவுண்ட்ல பணத்தை நானே டெபாசிட் பண்ணிடுறேன். என்ன பெரியப்பா யோசிக்கிறீங்க? பணத்தை கொடுங்க, நான் பேங்க்ல கட்டிடுறேன்.
அசோக், பணம் இப்ப கையில் இல்ல. ஈவினிங் தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்க வைக்கலாமா இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமான்னு பேசிட்டு இருந்தோம். சரி, பணம் வந்ததும் பேங்க்லயே டெபாசிட் பண்ணிடலாம். அதான் அர்ஜுனும் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீ அதை பாரு. ஓகே, அப்ப சரி பெரியப்பா. அப்ப வெறும் லாக்கரை திறந்து வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? இது நீங்க உங்க ரூம்லயே பேசிருக்கலாமே. சரி சரி, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா தான் பேசுறேன். 2 பேரும் என்ன பார்த்து முறைக்கிறீங்க. நான் எதுவும் பேசலப்பா. சின்னையா, இந்த மாதிரி பணப்பெட்டி எல்லாம் நான் தொட்டு கூட பார்த்ததே இல்ல. அது எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கட்டுமா? அதுக்கு என்ன துர்கா, நீ போய் பாரு. ஆ, ஆ. ₹5 காசா? சத்யாக்கா, இங்க பாருங்களேன், காசு நட்ட குத்தலா நிக்குது. நட்ட குத்தலா நிக்குதா? அது எப்படி? பாருங்க, காசு எப்படி வெர்டிகலா நிக்கும்? சத்யா, அவதான் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, நீயுமா? என்ன வாஸ்துக்காக அப்படி வச்சிருக்கு. அந்த காசெல்லாம் நீ எடுக்காத. சாரி அத்தை. வாஸ்துக்காகவா? ஓ, இப்படி காசு வச்சா 5 கோடி ரூபாய் வருமா? சின்னையா, நம்ம பீரோல கூட இப்படி ₹5 காசு வைக்கலாம். இவளுக்கு 2 பேரையும். அசோக், நான் வேற ஒரு யோசனையில இருக்கேன். இவங்கள கூட்டிட்டு போறியா? சரி பெரியப்பா. துர்கா, வா போலாம். துர்கா, வா. பெரியயா, இந்த மாதிரிலாம் லாக்கரை திறந்து போடாதீங்க. வெச்ச பணம் காணலன்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்ட போய் கேப்பீங்க? இந்த காலத்துல பொண்டாட்டி தம்பிங்கன்னு யாரையுமே நம்ப முடியலையே. நான் நம்ம வீட்டை பத்தி சொல்லல, ஊர்ல நடக்கிறத சொன்னேன். நான் வரேன். அப்பா, நான் தான் வந்ததுல இருந்து சொல்றேனே, துர்காக்கு தலையில அடிபட்ட காயம் எப்படி ஒரே நாள்ல ஆறும்? ஏய், பணத்தை காணும் பேசிட்டு இருக்கோம், நீ பழைய கதையை பேசிட்டு இருக்க. சித்தப்பா, நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? இவ துர்காவே கிடையாது, துர்கா மாதிரி இருக்கிறவ. இவ தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கணும், இல்லனா இவ்வளவு குத்தலா பேசுவாளா? திறக்க முடியாத லாக்கரை திறந்து பணத்தை எடுத்திருக்காங்க. ₹5 காயின நட்ட குத்தலா நிக்குது. இதெல்லாம் மனுஷங்களால ஆகிற காரியமே கிடையாது. இல்ல பெரியவரே, துர்கா மனுஷியே கிடையாது, பேய். என்னது, பேயா? பேய சினிமால பார்த்தாலே பயமா இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ளே ஒருத்தி பேய உலாத்துறானா? ஏய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒருத்தி போன் பண்ணி 1 மணி நேரத்துல 5 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி கொடுக்கலன்னா வீடியோ போலீஸ்க்கு போயிருன்னு மிரட்டுறா. நீங்க என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, எப்பேற்பட்ட திருட்டு கொம்பனாலையும் இந்த ரூமையும் இந்த லாக்கரையும் ஓபன் பண்ணவே முடியாது. இந்த துர்கால ஏமாத்திரம்
இதெல்லாம் இம்போர்ட்டட் லாக்கர். ஆனா நம்ம வீட்டுல இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ மர்மம் இருக்கு. இதெல்லாம் நினைச்சாலே தலை சுத்துது. சரி, இப்ப அதை பத்தி பேசவோ யோசிக்கவோ நேரம் இல்ல. 5 கோடி ரூபாவை உடனே ரெடி பண்ணி ஜனாட்ட கொடுத்து அனுப்பணும். யாரா? அவதானே பணத்தை கொடுக்க வேண்டிய லொகேஷன் அனுப்பியிருக்கா. நினைச்சேன். பெரியவரே, இப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் யோசிச்சுட்டேன். ஜனா, கிளம்பு. ஏங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவ கதையை முடிச்சிட்டு அவகிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு வாங்க. ஆம், சரி. வாங்க. வரேன். வாடி. யாருண்ணே? டேய், வினோத் தாண்டா, கன் ஷூட்டர். வினோத் ஐயா, நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டேன். வெரி குட். நாங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நான் சொன்னல ஒரு லேடி, அவ சொன்ன இடத்துக்கு என் தம்பி ஜனா பணத்தோட வருவான். அந்த லேடியும் அங்க வந்துருவா. நீ இப்பவே டார்கெட்டை எய்ம் பண்ணி ரெடியா இரு. ட்ரிகரை ஒரே அழுத்து, அவன் மூளை செதறணும். ஓகே? சரிங்கய்யா. அண்ணே, கன் ஷூட்டரானே? இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும். அந்த லேடி கிட்ட அப்ப பேச்சுவார்த்தையே கிடையாதா? ஒரே அட்டம்ப்ட்ல காலி பண்றோமா? ஆமாடா. என்ன எப்பவோ பண்ண கொலைய வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபாய் கொடுன்னு வாய் கூசாம கேக்குறா. அவ கிட்ட பேச்சுவார்த்தையாடா நடத்த முடியும்? அதுவும் இந்த 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் தானா? அவ்வளோ எகத்தால அவளுக்கு. அவளோட பேராசைக்கு நான் கொடுக்க போற பரிசு இதாண்டா, இதாண்டா. நான் யாருன்னு தெரியாம என்னைய சீண்டி பார்த்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்குண்டான பலனை அனுபவிக்க போறா. அவ தலைக்குள்ள அந்த புல்லட் பாயும் போது தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமையே சாக போறாடா. சாக போறா. போடா போடா போடா.
அப்படியே நிறுத்து. டேய் ஜனா அண்ணே, அந்த லேடி உன்னை பணத்தோட வர சொன்ன லொகேஷன் இங்கிருந்து 5 நிமிஷம் தான். நீ என்ன பண்ற? பணத்தை வாங்க அந்த தெலுங்குக்காரி வருவா. உன் கையில இருக்கிற பணம் அவ கைக்கு போறப்ப அவ தலையில புல்லட் பாயுண்டா. நீ பயந்துடாதடா. துப்பாக்கி சத்தம் கேட்ட அடுத்த 5வது நிமிஷம் நாங்க அங்க வந்துருவோம். நம்மள மிரட்டுனாவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அங்கேயே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடலாம். புரிஞ்சுதா? சரி இறக்கு. ஏய் ஜனா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சாரிண்ணே. அசோக், இது எப்படி? போட்டுக்கோ. அப்படியே கீழே இருக்கு. டேய், கன் ஷூட்டருக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. அதுக்கு தான் இந்த மங்கி கேப் கொடுத்துருக்கேன். ஏன்னா காட்டுக்குள்ள வேற யாரும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது பாரு. டேய் அர்ஜுன், பணத்தை சித்தப்பாட்ட குர்ரா. இந்த சித்தப்பா. சரி கிளம்பு. வரண்ணே. என்னடா அண்ணே, குறி தவறி புல்லட்டு என் தலையில பாஞ்சிடுச்சுன்னா? டேய், வினோத் கன் ஷூட்டிங்ல கோல்டு மெடலிஸ்டடா. தைரியமா போ. என்னடா இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த துர்கா தான் இருப்பாளோன்னு தோணுதுப்பா. டேய், அவ ஒரு மக்குடா. அவளால இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க முடியாது. இப்பவே இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்ன லட்சணத்துல இருந்திருப்பான்னு யோசி. துர்கான்னு சொல்றதுக்கு ஒரு லாஜிக் வேணா? நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்கு வந்திருக்கிறவ துர்காவே கிடையாது. அது எப்படிப்பா தலையில அடிப்பட்ட காயம் ஒரே அந்த வேலையை பாரு. தலையில அடிப்பட்ட காயம் ஒரே நாள்ல ஆறாதுன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாங்களே. சொல்லுங்க மேடம். அசோக், பக்கத்துல துர்கா இருக்காளா? இல்லையே. குட். அசோக், உங்களால நம்பவே முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேடம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேண்டாம். அவளால தாங்கிக்க முடியாது. அசோக், நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேடம். நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரி மேடம், பாய். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். இவளுக்கு என்னதான் ஆச்சு? வந்ததுல இருந்து பூ கட்டிக்கிட்டு இதே பாட்டை பாடிட்டு இருக்கா. முன்னாடி எல்லாம் கோவிலே கதின்னு கிடப்பா.
இப்ப வீட்டையே கோவிலாக்கிட்டாலே. காணாம போய் திரும்ப வந்ததுல இருந்து ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோன்னே தெரியலையே. இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது அதிர்ச்சியான சம்பவம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை யார் மூலமாவது துர்காவுக்கு தெரிஞ்சா எப்படி உன்னால தாங்கிக்க முடியும்? என்ன பண்றது? ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அண்ணன் நம்மள தான் அனுப்புறாரு. அவருக்கு பலியாடு நான் தானே. திரும்ப வந்தாலும் சரி செத்தாலும் சரி. ஏன் கூட ஒரு பிள்ளை இன்னும் வந்திருக்கான், அவனை அனுப்ப வேண்டியதானே. போன் பண்ணி பணம் கேட்ட அந்த பொம்பளைக்கும் பலியாடு நான் தானே தெரிஞ்சிருக்கு. ஜனா கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு எதுக்கு அவ சொல்லணும்? அடே வினோத், வர்றவளை விட்டுட்டு என் தலை குறி வச்சிடாதரா. குண்டு பட்டு மூளை செதறி என் சாவு கேவலமான சாவா இருக்க கூடாதுரா. ஐயா சாமி, நீ நல்லா இருப்ப, பார்த்து செய். டேய் ஜனா, தைரியமா இருடா, பயப்படாத. அம்மா தாயி, கொஞ்சம் சீக்கிரம் அம்மா, என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஐயோ போலீஸ். என்னது? ஜெமினியா யாரோ லேடி வருவான்னு சொன்னாரு, போலீஸ் ஜீப்பு வருது. இவனை விட்டுறாதீங்க. குல்லாவை காட்டி ஆள் யாருன்னு பாருங்க. இவ கூட வேற சில பேரும் வந்திருப்பாங்க, இங்கதான் மறைஞ்சிருப்பாங்க. அவங்களையும் பிடிக்கணும். ஆறுமுகம், அந்த பக்கம் போய் தேடுங்க.
நம்ம போய் பார்க்கலாம்ப்பா. வேணாடா, அவன் வரானா பாப்போம். அவசரப்படாத. சாரி மேடம், திடீர்னு புல்லட் சவுண்டு கேட்கவும் கொஞ்சம் பதட்டமாயிட்டோம். இட்ஸ் ஓகே. நானே முதல்ல ஆள் யாருன்னு பார்த்துருக்கணும். தப்பிச்சிட்டான். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. హలో నందిని హియర్. హలో మేడం గారు, உங்களுக்கு ఒక హాట్ న్యూస్. హే, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. మేడం, నేనెవరని ముఖ్యం కాదు. నా சொல்லப்போற அந்த హాట్ న్యూస్ தான் ముఖ్యం. చెప్పనా వద్దా? சொல்லு. 10 ఏళ్లకు ముందు 2 కొల செஞ்சு అத మూడి మరిచే కొలగారంల పத்தி నేను చెప్తాను. ఆ కొల చేసిన వారు వేరే యారో இல்ல. ఆ లాయర్ అశోక్ ఉన్నారే, ఆయన సంసారం దుర్గాவோட అక్కను అక్క పురుషని. வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. ஏய், என்ன சொல்ற? ఏంటి మేడం, கேட்டதுமே ஷாக்கிங்கா இருக்கா? అయితే ఇది హాట్ న్యూஸே. விஷயத்தை மட்டும் சொல்லு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்ல போறேன். அந்த கொலைகாரன் கையில ஒரு பேக் வச்சுட்டு ஒரு இடத்துல நிக்கிறான். వాడి కూటాలింగ కూడా ఆ సరౌండింగ్ లోనే ఉన్నారు. ఎడత சொல்ற, పోయి వాళ్ళని అరెస్ట్ చేయండి. ஒரு நிமிஷம் చెప్పండి మేడం. இப்பயாவது நீ யாருன்னு சொல்லு. మేడం, నేనెవరైనా ముఖ్యం. லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க ஆளை மிஸ் பண்ணிடுவீங்க. முதல்ல அவங்கள போய் பிடிங்க. நாம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். சரி, அவ எங்க நிக்கறான்னு சொல்லு. మేడం, వండలూరు దగ్గర కేలంబాకం రోడ్ ఉంది కదా, అంగిருந்து 1 కిలోమీటర్ తాండి వెళ్ళాలి. కాటు పగది వరం అంగదా నిక్కిరాం. మేడం, అలాగే ఇంకొక కోసర న్యూస్ చెప్తాను. వాడి కైలో ఒక బ్యాగ్ ఉంది కదా, அதுல நிறைய பணம் வச்சிருக்கா மேடம். ஏய் ஏய், ஹலோ ஹலோ, கேளம்பாக்கம் ரூட்க்கு போங்க. போன்ல பேசின லேடி சொன்ன மாதிரி இங்க ஆளும் நின்னா பேக்ல பணமும் இருக்கு. அப்ப அவ சொன்ன மாதிரி இவன் தான் துர்காவோட அக்கா மாமாவை கொன்ன கொலைகாரனா? நடுவுல துப்பாக்கி சுடுற சத்தம் வேற கேட்டுச்சே. யார ஷூட் பண்ணிருப்பா? போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு இவனை தப்பிக்க வைக்க ஷூட் பண்ணிருப்பாங்களோ? ஆளை மிஸ் பண்ணிட்டோம். எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். பணம் போச்சே. அண்ணன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஹலோ. டேய் வினோத். ஐயா, என்னாச்சு? கன் ஷூட் 2 தடவை கேட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி பணம் வாங்க அந்த லேடி வரல. வரலையா? அப்புறம் வந்தது போலீஸ். என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, உங்க தம்பி வேற மாட்டிக்கிட்டாரு. அவரை தப்பிக்க வைக்கதான் வானத்தை 10 சுட்டேன். ஜனா தப்பிச்சிட்டானா? அது தெரியலங்க ஐயா.
ஷூட்டிங் சவுண்ட் 2 தடவை கேட்டுச்சேடா. உங்க தம்பியை பார்த்து போலீஸ் சுட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நான் கிளம்புறேன். நான் இங்க இருந்தா போலீஸ்கிட்ட மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. நீங்களும் உடனே கிளம்பிடுங்க. டேய் டேய் டேய். அர்ஜுன் வராண்டா. ஆமாப்பா. வண்டி எடு, வண்டி எடு. என்னடா ஜனா, என்னாச்சு? என்னாச்சு? சரி சரி, வண்டி எடு, வண்டி எடு ஃபர்ஸ்ட். வா வா, சீக்கிரம். எடு 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 எடு. சீக்கிரம் வண்டி எடு. டேய், போலீஸ் வந்துட்டாங்களா மேடா? வினோத் சொன்னா. ஆமாண்ணே, வேற யாரு வந்தது? நந்தினி. நந்தினியா? ச்சே, அவ எப்படிடா வந்தாங்க? எனக்கு எப்படி தெரியும்? பிளாக்மெயில் பண்ணவன் நம்மள பணத்தை கொண்டு வர சொல்லிட்டு போலீஸுக்கும் தகவல் சொல்லிருக்கா. அப்போ அவளுக்கு பணம் தேவையில்லையா? டேய், நம்மள போலீஸ்ல சிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அவ இப்படி பண்ணிருக்கா. இது அவன் மோட்டிவா? டேய் ஜனா, பணம் எங்கடா? ஐயோ, அத சொல்ல மறந்துட்டேனே. போலீஸ்ல இருந்து நான் தப்பிச்சதே பெரும்பாடா போயிடுச்சு. அந்த பேக்குக்காக நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தா நான் மாட்டிருப்பேனே. பண பேக்க போலீஸ் பறிச்சுக்கிட்டாங்கண்ணே. என்னடா நீ? 5 கோடி ரூபாடா? அண்ணே, அப்ப நான் மாட்டியிருந்தா நீ அர்ஜுன் எல்லாரும் சேர்ந்து மாட்டிருப்போம்ல, அது பரவாயில்லையா உனக்கு? அண்ணே, இப்ப பணம் முக்கியம் இல்லண்ணே. போன் பண்ணி மிரட்டினவ நம்மள போலீஸ்ல சிக்க வைக்க பாக்குறா. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ண்ணே. டேய், நம்மள சிக்க வைக்கணும்னா அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கணிச்சிருக்கலாமே. எதுக்காக தலையை சுத்தி காதை தொடணும்? அப்ப அவளோட ஐடியா தான் என்ன? வேற என்ன வேணும்? நம்மள அலைய விடணும், அல்லாட விடணும், நம்மள நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கால ஒருத்தி, துர்கான்ற பேர்ல. எல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும். இது எல்லாம் அவதான் பண்றான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு யூகத்திலே பேசிட்டு இருந்தா எப்படி அர்ஜுன்? வீட்டுல இருக்கிறவ துர்காவா இருந்தா இறந்து போனது அவ அக்கா மாமா தான். நாம தான் கொலை பண்ணோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் அவளாதான் இருக்கணும். அப்போ யாரையாவது வச்சு நமக்கு போன் பண்ண வைக்கிறாளா? கிராமத்திலிருந்து வந்தவளுக்கு எப்படிடா இவ்வளவு பிரில்லியண்டா வேலை பார்க்க முடியும்? அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும் விடை கிடைச்சிருச்சுன்னா மத்த எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும். அதத்தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? காலனும் பூஜை பண்ணி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை நாம அனுபவிக்க போறோம்னு தெரியலையடா. வீட்டுல இருக்கிறவளையும் புரிஞ்சுக்க முடியல, போன் பண்ணி மிரட்டுறவங்க யாருன்னு தெரியல. எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. துர்காவை கொன்னு புதைச்சிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் மொத்த நிம்மதியும் போயிடுச்சுடா. பழைய போதம் எல்லாம் இப்ப புதுசா கிளம்பி வருது. சரிண்ணே, முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? லாக்கர்ல இருந்து 5 கோடி ரூபாயும் போச்சு, இப்ப கொண்டு வந்த பணமும் போச்சு. நம்மள அப்படியே அலைய விடுறாடா அவ. அவ மட்டும் என் கையில சிக்குனா அவளை கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவா. கூறு போட்டுருவேன். என்னடா காவேரி வேற போன் பண்றா? இந்த நேரத்துல இவன் ஏன்டா போன் பண்றா? தெரியலையே. ஏய் காவேரி, இங்க நாங்க இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். எதுக்கு கால் பண்ண?
நான் காவேரி இல்ல, நான் தான் துர்கா துர்கா பேசுறேன். நீயா இப்போது கால் பண்ண? அதுவும் காவேரி நம்பர்ல இருந்து? எனக்கு தான் போன் இல்லையே. யாருக்காவது போன் பண்ணணும்னா மத்தவங்க போன்ல இருந்து தான் பேச வேண்டியது இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். சத்யாக்கு போன்ல இருந்து கால் பண்ணட்டா? ஏய், ஒன்னும் தேவையில்ல. இப்ப எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. சொல்றேன். ஆனா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதா சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? நாங்க என்ன பிரச்சனையில இருந்தா உனக்கு என்ன? இப்ப எதுக்கு கால் பண்ண அத மட்டும் சொல்லு. எதுக்கு போன் பண்ணனா, இப்பதான் சமைச்சு முடிச்சேன். சாப்பாடு சூடா இருக்கு. இப்பவே வந்தீங்கன்னா சூடா சாப்பிடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா சூடா ஆறிடும்ல. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? சாப்பிட கூப்பிடுற லட்சணத்தை பாரு. பை போன. டேய் ஜனா, உன் பொண்டாட்டி அவ போனை கூட பத்திரமா வச்சுக்க மாட்டாளடா. அவ போன்ல இருந்து துர்கா பேசுறா. துர்காவா? முதல்ல வீட்டில் இருக்கிற அந்த துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் முடிவு கட்டுறேன். டேய் அப்பா, ஏன்டா ஸ்லோவா போற? போடா வேகமா. அப்பா துர்காவை நினைச்சு கோபப்படுறாரு. நான் அவ துர்காவே இல்லைன்னு சொல்றேன். யாரும் காதுல வாங்கிக்க மாட்டேன்றாங்க. எப்படி தலையில அடிப்பட்ட காயம் ஒரே நாள் ஆறி இருக்கும். என்னக்கா போனவங்கள இன்னும் காணோம். என்னாச்சுன்னு போன் பண்ணியாவது பாப்போமா? ஏய், அவ எந்த இடத்துக்கு வர சொன்னான்னு நமக்கே தெரியல. அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னமோக்கா, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? பெரியவரு எதுக்கும் துணிஞ்சவரு. போன்ல அவ்வளவு திமிரா மிரட்டினால இன்னைக்கு அவ கதையை முடிக்காம அவர் வீடு திரும்ப மாட்டாரு. அக்கா வராங்களா? உன்னையெல்லாம் என்ன பின்ன என்ன? உதவி பண்ணலனாலும் உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு வந்தது வராததுமா அடிக்க வரீங்க? ஏய், உன் போன் எங்கடி? என் போனா? என் போனை காணோம். நான் எங்க வச்சேன்? உன் போன் எங்கன்னு என்கிட்டே கேளு. நாங்க உச்சக்கட்ட டென்ஷன்ல இருக்கும்போது உன் நம்பர்ல இருந்து அண்ணனுக்கு போன் வருது. போன் அட்டன் பண்ணி நாங்க இங்க பிரச்சனையில இருக்கோம்னு சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு அந்த துர்கா கேக்குறா. துர்காவா? ஆமாண்டி. அந்த சிறுக்கி ஏன் போன்ல இருந்து பெரியவருக்கு கால் பண்றாளா? அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. காவேரி, கொஞ்சம் அடங்குறியா? உன் புருஷன் 5 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்து எங்க வீராப்பு காட்டிட்டு இருக்கான். என்னது? 5 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரா? அப்போ போன்ல மிரட்டினவ உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாளா? இல்ல, அவ ஸ்பாட்டுக்கே வரல. அப்போ சின்னவரு பணத்தை யார்கிட்ட விட்டுட்டு வந்தாரு? போலீஸ் கிட்ட. போலீஸ் கிட்டயா? அதுவும் வந்தது யார் தெரியுமா? யாரு? நந்தினி. அவ எப்படி? ஐயோ, என்ன பெரியவரை சொல்றீங்க? ஆமா, பணத்தை கொண்டு வந்து லொகேஷன் அனுப்புனவ அங்க போலீஸ் அனுப்பியிருக்கா. ஜனா கிட்ட பணத்தை வாங்க வருவா, அங்க அவ கதையை முடிச்சிடலான்னு ஷூட்டர்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருந்த. ஆனா வந்தது நந்தினி. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? துர்காவோட அக்கா மாமாவை கொலை பண்ண வீடியோ ஆதாரம் கிடைச்சு அத நமக்கு அனுப்பி
5 கோடி ரூபாவை கொண்டு வான்னு சொன்னது ஒருவேளை அந்த நந்தினியா இருக்குமோ? என்னங்க சொல்றீங்க? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் விசாரிச்ச வரைக்கும் நந்தினி நேர்மையான பொம்பளை. அவளுக்கு மட்டும் வீடியோ ஆதாரம் கிடைச்சிருந்தா இந்நேரம் என்னையும் ஜனாவையும் கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போயிருந்திருப்பா. அப்படியா? போன்ல பேசினவ பென் டிரைவ் நமக்கு அனுப்பிட்டு 5 கோடி ரூபாயை கொண்டு வர சொல்லிட்டு போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்கா. ஆனா இதெல்லாம் ஏன் பண்றான்னு தான் தெரியல. போலீஸ் கிட்ட பணத்தை இழந்துட்டோம், ஆள் தப்பிச்சிட்டோங்கிற தகவல் எந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியும் அவ மறுபடியும் கால் பண்ணுவா. ஆனா இப்ப என்ன சொல்லுவான்னு தான் தெரியல. நானும் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அப்பா, அவ நம்மள நல்லா வச்சு செய்யறா. ஏற்கனவே 10 கோடி ரூபாய் போச்சு. இதே மாதிரி இன்னும் எத்தனை 10 கோடி ரூபாய் போகுதுன்னு தெரியலையே. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே. என்ன சொல்ல போற? துர்கா தலையில நேத்து அடிபட்டு இன்னைக்கு எப்படி ஆறுனுச்சுன்னு கேட்க போற, அதானே? ஆமா சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவ துர்காவே கிடையாது. ஆமா ஆமா, வந்திருக்கிறது துர்காவே கிடையாது. துர்காவோட ஆவி, பேயி. அடியே, நீ ஒருத்தி. இப்ப எதுக்கடி ஆவி பேயின்னு பயமுறுத்திட்டு இருக்க? ஏய், சும்மா இருக்கிறீங்களா? இங்க நான் எந்த மாதிரி மனநிலையில இருக்கேன் அத புரிஞ்சுக்காம ஆளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல வேளை ஜனாவுக்கு மங்கிக்குள்ளா போட்டு அனுப்பிச்சேன். திடீர்னு நந்தினி வந்ததுக்கு இவனை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 4 தட்டு தட்டுனா இவன் எல்லாத்தையுமே உளறி இருப்பான். அப்புறம் என்ன, இந்நேரம் நாமளும் இவனோட சேர்ந்து லாக்கப்புக்குள்ள இருந்திருப்போம். கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்த மாதிரி நீங்க 2 பேரும் தப்பிச்சு வந்திருக்கீங்க. துர்காவோட அக்கா மாமாவை கொன்னவங்க பணத்தோட காத்திருக்காங்கன்னு அந்த நந்தினி தெரிஞ்சு அங்க வந்திருப்பாளா? இல்லனா அவளுக்கு பணம் கை மாற போகுதுன்னு தெரிஞ்சிருக்குமா? போலீஸ் உங்க பணத்தை பறிச்சுட்டு போயிருக்காங்களே, அதுல இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு உங்களை தேடி வந்துட போறாங்கங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்த பிளாக் மணி, அந்த பணத்தை வச்செல்லாம் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த கொலையை பத்தி நந்தினிக்கு தெரியுமானதான் தெரியல. தெரிஞ்சிருந்தா எப்படியும் என்கொயரின்னு நம்மள தேடி வந்திருப்பா. நம்மள தேடி எதுக்கு நான் வரணும்? டேய், செத்து போனவங்க 2 பேருமே நம்ம கம்பெனில வேலை பார்த்தவங்க தானே? அப்பா, துர்கான்னு ஒருத்தி வீட்டுல இருக்கால, அவளுக்கு தெரியாம அவளை நோட்டம் விட்டாலே அவளை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் அவளுக்கே தெரியாம அவளை நோட்டம் விடுறதுக்கு நானும் காவேரியும் போனோம். நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविंद शिमोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती देसिति कंड कुडुंबिनी पूरी कुडुंबिनी. ஏ காவேரி, நமக்கு தெரியாம இவ கிரிமினலா ஒண்ணுமே பண்ணலையே, பூதனை கட்டிட்டு இருக்கா. ஷோ அக்கா, பெரிய கிரிமினல் எல்லாம் வெளியில சாதாரணமா தான் இருப்பாங்களாம், ஆனா உள்ள பெரிய வேலையெல்லாம் பண்ணுவாங்களாம். இவ கூட அப்படி இருக்கலாம்ல. ஆனா இவள நீ பேயின்னு சொன்னியே. ஷோ ஆமாங்கா, இப்பவும் அததான் சொல்றேன். இது சாதாரண பேயே இல்ல, கிரிமினல் பேய். ஏய், இவ பேய் இல்லடி. அங்க பாரு, கால் பாதம் தெரியுது. ஐயோ அக்கா, வெறும் ஆவிக்குதான் காலெல்லாம் தெரியாது. இது உடம்புல புகுந்த ஆவி.
காலெல்லாம் தெரியும்க்கா. என்னமோங்க நம்ம கிட்ட துடுக்குத்தனமா பேசுறாளே ஒழிய மத்த நேரத்துல அம்மன் பாட்டை பாடிக்கிட்டு பயபக்தியா பூ கட்டிட்டு தான் இருக்கா. டேய் போய் யாருன்னு பாரு. உள்ள வரலாமா? என்ன வேணும் உனக்கு? இல்ல, இந்த போன் அங்க இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்த. குட்ரி, பெரியவருக்கு ஏன் போன்ல இருந்து கால் பண்ணியாமே? ஏய், எதுக்காக ஏன் போன்ல இருந்து கால் பண்ண? சுத்தி முத்தி பார்த்தேன், உங்க போன் தான் இருந்துச்சு, அத எடுத்து கால் பண்ண. உங்களை யாரு போன் அங்க வச்சுட்டு போக சொன்னா? நான் வச்சுட்டு வந்தா நீ போன் பண்ணுவியா? அப்படி பேசினதுனாலதான் பெரியய்யா ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா சொன்னாரு. பெரியய்யா, என்ன பிரச்சனை? சரியாயிடுச்சா? சரியாகலனா நீ வந்து சரி பண்ணிடுவியா? சொல்லு, ஏன் உன்னால சரி பண்ண முடியுமா? பெரியப்பா, வாஷு, ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொன்னீங்களா? துர்கா சொன்னா. நான் தான் சொன்னேன். என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பல பிசினஸ் பண்றோம், ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும். திடீர்னு போன் பண்ணி சாப்பிட கூப்பிட்டா இங்க ஒரு பிரச்சனையா இருக்கேன் வந்து சாப்பிடுறமான்னு சொன்னேன். ஓ, இவ ஏதோ பெரிய பிரச்சனைன்னு பயந்துட்டா போல. நீ வந்து விசாரிக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ போ. அப்படியா பெரியப்பா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி பெரியப்பா, நான் வரேன். பெரியய்யா, உங்ககிட்ட காலையிலே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்? கௌரியோட அப்பா அம்மா போட்டோ. அதாவது என் அக்கா மாமா போட்டோ. கல்யாண நாள் அப்ப எடுத்தது. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வரலையா? மறந்துட்டீங்களா?